பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் ஒன்றிய அரசிலிருந்து தேவையான போதிய நிதி வராத சூழ்நிலை. இவற்றுக்கிடையிலே தமிழ்நாடு அரசு கொண்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பான நிதி மேலாண்மையினுடைய காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே பல்வேறு துறைகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகள், முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள், இவற்றின் வாயிலாக இந்த பொருளாதார வளர்ச்சியும் அதேபோல நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய குறியீடுகளிலே நாம் பாராட்டத்தக்க முன்னேற்றங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழில் வளர்ச்சியிலே 2021 46,889 தொழிற்சாலைகளாக இருந்தது. 24-25 கடந்த ஆண்டு 52,614 தொழிற்சாலைகளாக உயர்ந்திருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட ஐரோப்பிய நாடுகளிலே தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். உலக அளவிலே நாம் புரிந்திருக்கக்கூடிய இந்த தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களின் வாயிலாக இதுவரை ஏறத்தாழ 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 10.28 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம். இதன் வாயிலாக ஏறத்தாழ 32.23 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக பெறுவதற்கு வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய சிப்காட் தொழிற்சாலைகள் 30 தொழிற்சாலைகள், அதேபோல நியோ டைடல் பார்க் என்பவை 16 நியோ டைடல் பார்க்குகள், 3 முழுமையான டைடல் பார்க்குகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதியை பொறுத்தமட்டில் 2021 ஆண்டிலே $26.15 பில்லியன் ஏற்றுமதி அளவாக இருந்தது. 24-25 ஆண்டு அது இருமடங்காக உயர்ந்து 52.7% பில்லியன் டாலராக அது உயர்ந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு குறியீடாக இருந்திருக்கிறது. ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த வேலைவாய்ப்புகளின் மூலமாக நாம் பல்வேறு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம். ஏறத்தாழ 1,08,111 இளைஞர்களுக்கு பல்வேறு தேர்வாணையங்களின் வாயிலாக வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு 84 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு ஏறத்தாழ 3,28,000 மேற்பட்டவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல பல தொழிற்சாலைகளிலும் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எனவே பல்வேறு குறியீடுகளினுடைய அடிப்படையிலும் பொருளாதார ஆலோசனை குழுவினுடைய அறிக்கை ஒன்றிய அரசு வழங்கியிருக்கிறதுல சமூக வளர்ச்சி குறியீடுகள் எஸ்டிஜி, அந்த சோசியல் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய எஸ்டிஜி வளர்ச்சியில நம்ம முதலிடத்தை பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல ஏற்றுமதியிலே மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியிலே அதிலே நாம் இன்றைக்கு நாட்டிலே முதலிடத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு, அதிலையும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. தோல் ஜவுளி பொருட்கள் இடத்திலே நாம் முதலீட்டிலே இருக்கிறோம். அதே மாதிரி காலனி மற்றும் தோல்பொருள் உற்பத்தியிலே இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியிலே நம்ம 38% நம்மளுடைய ஸ்டேக் அதில் இருக்கிறது. பெண் காவல் அதிகாரிகளுடைய விகிதத்தில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் கார்டுகளை சைட்ஸ் நாம வச்சிருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்று துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு முன்னணி மாநிலமாக, வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டிலே நாம் இருந்திருக்கிறோம். கல்வித்துறையை பற்றி நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பவையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் வந்ததற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய தொடக்கப் பள்ளியில் படிக்கக்கூடிய 20.59 லட்சம் பேர் மாணவர்கள் இதனாலே பயன்பெற்று வந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக மாணவர்களுடைய வருகை எண்ணிக்கை ஏறத்தாழ 9.21% உயர்ந்திருக்கிறது. அதேபோல் நேரத்திற்கு அவர்கள் வரக்கூடிய அந்த வருகை சதவீதம் என்பது மாணவர்கள் சரியான நேரத்துக்கு வருவது 98% இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக இது போன்ற திட்டங்கள், அதே போல புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டங்களின் வாயிலாக அதிக அளவில் இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வி பயிலக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நான் முதல்வன் திறன் பெற்ற பல மாணவர்களை இன்றைக்கு அது உருவாக்கி வந்திருக்கிறது. விடியல் பயணம், மகளிர் நலனுக்காக வந்திருக்கக்கூடிய பயணத்தில் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 65 லட்சம் பேர் சராசரியாக அவர்கள் அதை பயன்படுகிறார்கள்.
அதில் ஏற்கனவே நாங்கள் பல முறை சொல்லியிருப்பதை போல ஒரு மாதத்திற்கு 888 ரூபாய் ஒவ்வொருவரும் அதில் சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,14,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற வகையிலே வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். தோழி விடுதிகள், முத்திரை திட்டங்களாக இருக்கக்கூடிய திட்டங்கள், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அதேபோல அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அரங்கம், கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கக்கூடிய கண்ணாடிகளை பாலம், அதேபோல நம்முடைய MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதி, கீழடி அருங்காட்சியகம், இப்போது பொருணையிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருங்காட்சியகம் என்று பல திட்டங்கள். இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு நடுவே நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வடசென்னை பகுதியினுடைய தனி வளர்ச்சி திட்டம் ஏறத்தாழ 6,858 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 235 பணிகள் இன்றைக்கு சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. ஊரக நகர்ப்புற கட்டமைப்புகள் மிகச் சிறந்த அளவிலே சாலைகள், பாலங்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். ஏறத்தாழ 86 புதிய குடிநீர் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். 1,851 புதிய பாலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 45,000 கிலோமீட்டர் ஏறத்தாழைக்கு புதிய சாலைகள் உருவாக்கி இருக்கிறோம். கலைஞர் கனவு இல்லத்திலே 2 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டு வந்திருக்கிறது. போக்குவரத்தை பொறுத்த மட்டிலே 3,727 புதிய